ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு டெல்லுலு விலாக். இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, அது எனக்கு அப்படின்னா போடுறேன் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ரேண்டமா வந்து இந்த மாதிரி எல்லாத்து கூட ஒரு வந்து அப்படி போயிட்டு வந்து அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். எதுக்கு நான் யூஸ் பண்றேன்னு எனக்கே தெரியல. பட் வந்து சென்னையில வந்ததுல இருந்து எனக்கு அது கிடைச்சிருச்சா, ஸோ அதனால நான் அப்படியே எனக்கு கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாம் வந்து அப்படின்னா அது வந்து அதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இப்பதான் நம்ம சென்னையில இருந்து கிளம்பி வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். இனி கொஞ்ச நாளுக்கு எனக்கு ஷூட்டிங் இல்லை. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் ஃப்ரீயா இருக்கேன். ஃப்ரீனா அந்த அளவுக்கு ஃப்ரீ கிடையாது, பட் ஒரு 3 டேஸுக்கு ஃப்ரீயா இருக்கேன். ஸோ இந்த 3 டேஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. என்னோட தங்கச்சிக்கு, அதாவது டெல்மிக்கும் என்னோட பிரதர் இன் லாக்கும் மனுக்கும் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் ஏதோ ஒரு குட்டி கிஃப்ட் கொடுக்கணுன்றது பிளான் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? வந்து என்ன ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு என்ன கிஃப்ட் பண்ணலாம்னு யோசிச்சு இருக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு 2 பேருக்குமே வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான திங்ஸ் எதுவுமே பிடிக்காது. நம்ம வந்து அந்த எக்ஸ்பென்சிவான வாட்ச் அது இதெல்லாம் வாங்கி கொடுத்தாலாம் அதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் வந்து அவங்களுக்கு டிராவல் பண்றது, எங்க ஃபேமிலி மாதிரி தான் டிராவல் பண்றது, இந்த நிறைய இந்த கிரீன்ஸ் எல்லாம் பாக்குறது, இதெல்லாம் வந்து மரங்கள், காடு, வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நான் என்ன நினைச்சேன், அவங்களை ஹாப்பி பண்றதுக்காக ஒரு விஷயம் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம இன்னைக்கு எங்க போறோம்னு தெரியுமா? அவங்களை வந்து சர்ப்ரைஸா வந்து நம்ம மூணார் கூட்டிட்டு போறோம். சர்ப்ரைஸ்னா வந்து நம்ம ஒரு சில பேருக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது என்ன நடக்கும், அவங்ககிட்ட வந்துட்டு நம்ம சர்ப்ரைஸ் காமிச்சோம்னா அவங்க வந்து ஓ மை காட், வாவ், தேங்க்யூ சோ மச் அப்படியெல்லாம் ரியாக்ஷன் போடுவாங்கல்ல. என் தங்கச்சியா இருந்தாலும் என்னோட பிரதர் இன்லா இருந்தாலும் நம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துட்டோம்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? தேங்க்யூ, இட்ஸ் ஸ்வீட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் ரியாக்ஷன். அதுக்கு மேல ரியாக்ஷனே இல்லை. அது என்னோட அப்பாவும் அப்படிதான், என் அம்மாவும் அப்படிதான், நானும் அப்படிதான். நான் அப்படி இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியலையே, நம்மளுக்கு யாரும் சர்ப்ரைஸ் தரலையோ இது வரைக்கும். சரி, எனக்கு தெரியல நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு. நான் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ற ஒரு ஆளுன்றதுனால மேபி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரியாக்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரசிவான ஆளு தான் நான் தான். என்னை தவிர்த்து எல்லாருமே எல்லா விஷயத்துலயுமே நியூட்ரல் தான். நீ வந்து ஒரு 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 பெரிய எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் கொண்டு போய் கொடுத்தாலும், ஒரு வாட்டி நான் எனக்கு அப்படி நடந்திருக்கு. என் அப்பாவுக்கு வந்து ஆசையா நான் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்ச் ஒன்று கிஃப்ட் பண்ணேன். என் அப்பா வந்து ஓகே அப்படின்னு வச்சுட்டு போயிட்டாரு. ஒண்ணுமே ஃபீல் பண்ணல, எந்த ரியாக்ஷனும் இல்ல. வாவ் சூப்பர் அப்படியெல்லாம் என் அப்பா சொல்லவே இல்லை. ஓகே அப்படின்னு நினைச்சு போயிட்டாரு. டாடி, ஏடாடி அந்த வாட்சோட பிரைஸ் பாருங்க, நான் பொண்ணு வந்து எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க டாடி, எனக்காக கொஞ்சம் ரியாக்ஷன் ஆகுது போடுங்க அப்படின்னா. உன் நடிப்பெல்லாம் அங்க போது இங்க வேணாம்னு சொல்லுவாங்க. என் தங்கச்சி சொல்லுவாங்க, இந்த கேட்டு தாண்டி உள்ள வந்து இங்க நடிக்க கூடாது, கேட்டுக்கு வெளியே தான் நடிப்போம் அப்படின்னுவாங்க. அதனால வந்து ரியாக்ஷனே இருக்காது. ஸோ அதனால இப்ப நான் வந்து அவங்கள கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாலும் பெருசா ரியாக்ஷன் எதுவுமே இருக்க போறது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அவங்கள கூட்டிட்டு நம்ம வந்து மூணார் போக போறேன். மூணார் வந்து ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்கு. ஹனிமூன்ஸ்க்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அப்ப நீங்க கேட்பீங்க, அவங்க ஹனிமூன் போறதுக்கு நீங்க எதுக்கு கூட போறீங்க அப்படின்னு. அவங்க ஹனிமூன் போகல, நான் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் அங்க கூட்டிட்டு போறேன். ஸோ அதனால நானும் போகணும்ல கூடயே. ஸோ அதனால நானும் கூட போறேன். நம்ம வீட்டுல இருந்து மூணாருக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஒன் சைடு வந்து டிரைவ் இருக்கு. ஓகே, ஸோ வந்து நான் அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்துட்டோம்னா நம்ம இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா மூணார் தான். மூணார் வந்து உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மக்களே, நீங்க மூணார் பாத்திருக்கீங்களா? மூணார் பாத்திருக்கீங்களா? எத்தனை பேர் பாத்திருக்கீங்க மூணார்? இந்த vlog பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து வண்டி எடுக்கிறோம், மூணார் வரோம். சியூன் மூணார் இல்ல, சியூன் மூணார் கிடையாது, போற வழியில இருக்கிறதும் உங்களை நான் காமிக்கிறேன். நல்ல வியூ இருக்கு. ஓகே மக்களே, சோ நான் வண்டியில ஏறிட்டேன். இப்ப நீங்க பாக்கும்போது எனக்கு ஒரு பிந்தி ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க நினைப்பீங்க என்னது இந்த பிந்தி அப்படின்னு. ஏன்னா எனக்கே தெரியல எதுக்கு இந்த பிந்தின்னு. நாங்க எப்ப டிராவல் பண்ணாலும் நம்ம அயர்லாந்துல வச்சு நீங்க பாத்தீங்களா, வண்டியில எப்பவுமே நம்ம ஸ்நாக்ஸ் வைப்போம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வண்டியில ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிருக்கோம். ஆர்கானிக் ஸ்நாக்ஸ், ரம்பூட்டான் மை ஃபேவரட், ஐ லவ் திஸ். ஸோ டெல்மியும் மனுவும் அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க காசு கொடுத்து வாங்கணும், எனக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃப்ரீ தான். எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் ஃப்ரீ தான். இப்ப நம்ம வந்து டயர்ல ஏர் போட்டுட்டு இருக்கோம். மனுவே தனியா தான் ஏர் அடிப்பா, அங்க இருக்கிறவங்கள ஏர் அடிக்க விட மாட்டோம். வண்டியில ஏர் அடிச்சிட்டு இருக்க பாருங்களேன். வண்டியில் உட்காந்துட்டு இருக்கும்போது சடனா நான் ஒரு வியூ பார்த்தேன். அதனால
டக்குன்னு ஓடி நான் வெளியே இறங்கிட்டேன். வண்டி வராதா நான் காமிக்கிறேன். ஓ கீழே பாருங்க. நாங்கள் போகிற இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால வழியில் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி நாங்கள் லஞ்சு சாப்பிட போகிறேன். டெல்மிக்கு வந்து ரொம்ப பசிக்குது, அதனால நாங்கள் சாப்பிட போகிறேன். அப்புறம் என்னால் சாப்பிட முடியாது இந்த அளவுக்கு. ஐயோ ரைஸு ஜாஸ்தியாக இருக்குது. ரைஸ் இந்த அளவுக்குலாம் நம்மளால சாப்பிட முடியாது. பிரியாணி சாப்பிடும்போது பிரியாணியில் வந்து முட்டை வேணும். முட்டை இல்லாமல் நம்மளால சாப்பிட முடியாது. தேவையில்லாம சாப்பிட்ருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. தேவையே இல்லாம 3 பேரும் டயட்ல இருக்கோம். 3 பேரும் டயட்ல இருந்துகிட்டும் சரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அன்னெசரியா வந்து சாப்பிட்டோம். ஃபுட்டு ஒர்க் அவுட் ஆகல. கையை யூஸ் பண்ணி சாப்பிட்டு கையில மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. இதுக்கு சாப்பிடாமே இருந்திருக்கலாம். எங்களுக்கு யாருக்குமே ரொம்ப பசி இல்லாம தான் இருந்தது. பட் நல்ல ஹோட்டல்னு பார்த்து போய் எங்கேயும் பெரிய ஒரு நல்ல ஹோட்டல் பார்க்கலையா, சரி ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரேண்டமா நாங்க நிப்பாட்டி நாங்க சாப்பிட்டோம். அதுவும் தேவையில்லாம பிரியாணி சாப்பிட்டோம். ஒரு 100 மீட்டர்ஸ் முன்னாடி வந்திருந்தா மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் இருந்தது. நல்ல ரெஸ்டாரண்ட், நல்ல ஃபுட்டு சாப்பிட்டு இருந்திருக்கலாம். அவசரம். நாங்க வந்துட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டில வந்துட்டோம். இதுதான் நாங்க தங்க போற ப்ராப்பர்ட்டி. நம்ம வந்துட்டோம். ஜஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க நம்மளுக்கு ஒரு ஸ்பைஸ் டீ கொடுத்துட்டாங்க. நம்ம செக்இன் பண்ணிட்டு இருக்கோம். செக்இன் ப்ராசஸ் முடிச்சிட்டோம்னா நம்ம அப்படியே ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போயிட்டு அவங்கள ஒன்னொன்னா காமிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நான் கேர்ஃபுல்லா இருக்கேன்னு. என் போனே விட்டுட்டு வந்துட்டேன். அந்த அளவுக்கு அப்பா டக்கரா இருக்கேன் நான். இது வந்து சும்மா வெல்கம் கார்டு தாமா. ஆனா வந்து இது சும்மா ரூம்ல வச்சுட்டோம்னா ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி ஆக்ட் ஆகுமா. தேங்க்யூ. ஓகே, ஸோ அவங்க ரூம்க்கு வந்துட்டாங்க. ஸோ நம்ம ரூம் இதுதான். இட்ஸ் பியூட்டிஃபுல். ஹாய். டெல்வி சர்ப்ரைஸ்ட் ஆயோ. டெல்வி சர்ப்ரைஸ் ஆகிடும். டெல்மின்னு கேட்டா அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான் ரியாக்ஷன். ஓ நம்ம ரூமுக்கு போகலாம். இதுதான் நம்ம ரூம். ஸோ நம்ம வந்துட்டோம். நான் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். தேங்க்யூ கைஸ். I'll see you in some time. வியூ செம்மையாக இருக்குல்ல. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ரெசார்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லைட்டாக கொஞ்சம் அங்கே இங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். கார்டு எடுத்தாச்சு. நம்ம இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பரக்காட் நேச்சர் ரெசார்ட்ஸ். உண்மையில நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. தண்ணி காதில் உழற சத்தம் கேட்குது எனக்கு. ஸ்விம்மிங் பூல் இருக்கு. பட் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. எனக்கு யோசிச்சு சிரிப்பா இருக்கு. ஏன்னா நிறைய வாட்டி ஸ்விம்மிங் கத்துக்கலாம்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே நான் ட்ரைனிங் எடுக்க ட்ரை பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் பண்ணல. ஏன் எனக்கு ஸ்விம்மிங் மேல ஆசை வர மாட்டேங்குதுன்னு எனக்கே தெரியல. நல்லதுதான், ஆனா கண்டிப்பா கத்துக்கணும். கூடிய சீக்கிரம் நான் ஸ்விம்மிங் கத்துக்கணும். கேரளான்றதுனால உங்களுக்கு என்னென்ன இங்க இருக்குன்னு காட்டுவேன் நான். இது புலிக்களி, இது கதகளி, இது மோகினியாட்டம், இது வந்து சாக்கியார் கூத்துன்னு நினைக்கிறேன். இது மோனியா. இது அது சும்மா ஒரு போட்டோ. இது என்ன செடின்னு எனக்கு தெரியல. பட் இந்த செடி நல்லா இருக்கு. கீழே போகலாம் தான் நினைச்சேன். பட் கீழே போக வேண்டாம் நான் முடிவெடுத்துட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்டீப்பியா இருக்கு. நான் இப்போ போட்டிருக்கிற செப்பல் வந்து கீழே ஸ்லிப் ஆகி விழுறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. எனக்கு இப்போதைக்கு மூடில். அது மட்டும் இல்லை, என் கால் வந்து ஷூ பைட்டு நடக்க என் கால் வந்து வலிக்குது எனக்கு. அதனால டிசிஷன் மாத்திட்டு இப்போ நம்ம சும்மா மேலேறி போவோம். நடக்கும்போது நீங்க யாராச்சும் சும்மா கீழே விழுவீங்களா? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன சொல்றேன், இன்னைக்கு காலையில ஒரு கதை நடந்துருச்சு. நான் உங்ககிட்ட சொல்லவே மறந்து போச்சு. அதாவது நான் வந்து காலையில வந்து பார்லர் போனேன். பார்லர் போகும்போது என்ன ஆயிடுச்சு, ரொம்ப காலையிலேயே நான் போனதுனால அங்க யாருமே ஏந்திரிக்கவே இல்லை. உட்காந்து பேசுறேன். இன்னைக்கு காலையில ஏந்திரிச்சு ஒரு பார்லர் போனேன். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான். ஓகே, குட்டி வேலை இருந்தது. ஐப்ரோஸ் எல்லாம் த்ரெட் பண்ண வேண்டி இருந்தது. குட்டி வேலை இருந்தது. அதுக்காக போனேன். நான் இங்க வரணுன்றதுக்காக அது ரொம்ப வரலையே நான் அங்க போயிட்டேன். நான் அப்ப பார்லர் திறக்கவே இல்லை. அப்போ அங்கே வந்து கிளீனிங் பண்ணுற அக்கா மட்டும்தான் இருந்தாங்க. பார்லர்ல இருந்து நான் முடிச்சு நான் வெளியே இறங்கினேன்னா, இறங்கும்போது அந்த அக்கா வந்து சோப்பு போட்டு பார்லர் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கெட்ல ஃபுல்லா தண்ணி ஊற்றி சோப்பு ஊற்றிட்டு அப்படியே கீழே ஊற்றுனாங்க. நான் ஃபோன் நோண்டிக்கிட்டு வந்துட்டேன்னா செம்மையா ஸ்லிப் ஆகி முட்டி குத்தி அப்படியே விழுந்துட்டேன். நான் பட்டான்னு ஒரு சவுண்டு கேட்டுருச்சு. பார்த்தா வந்து என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து விழுந்துட்டீங்களான்னு வந்து கேட்டாச்சு. என் கால் முட்டி வந்து டேமேஜ் ஆச்சு. இது காட்ஸ் கிரேஸ். என் கை காலெல்லாம் இது வரைக்கும் உடையவே இல்லை. இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்காம இருக்கட்டும். இப்போ என்னோட பிரச்சனை என்னன்னு தெரியுமா மக்களே, நான் வந்து சும்மா நடந்து போகும்போது
நான் உளுந்துருவேன் மக்களே. சும்மா நடந்து போகும்போது நான் ஸ்லிப் ஆகுவேன். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு வண்டி ஓட்ட பிரச்சனை இல்லை. நான் எந்த மாதிரி ஏரியாவில் கூட நான் வண்டி ஓட்டிடுவேன். மழை பிரச்சனை இல்லை, எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனால் சும்மா நடந்துட்டு போகும்போது எங்கேயாச்சும் நான் ஸ்லிப் ஆகுவேன். சும்மா நடந்துட்டு போகும்போது எங்கேயாச்சும் என் கால் போயிடுப்பேன். சும்மா நடந்துட்டு போகும்போது என் கை எங்கேயாச்சும் போயிடுப்பேன். என்னன்னே தெரியல மக்களே. நான் சும்மா இப்படி நடந்துட்டு போகும்போது என் கை ஷோல்டர் கூட இங்கே போய் இடிக்கிறதுக்கு பிடிக்கும். இது ஏன் இந்த பொண்ணு இப்படி அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது. க்ளோஸ்ட்ரோஃபோபிக்கா இருக்கிறவங்களுக்கு என்னோட பஞ்சாயத்து என்னன்னு தெரியும். ஒரு 6-7 ஸ்டேயர்ஸ் தான் இருக்குன்னா நான் வந்து எப்பவுமே என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன், ஸ்டேயர் ஏறி மேலே போகலாம் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நான் லிஃப்ட்ல நிற்கும் போது டக்குன்னு லிஃப்ட் ஆஃப் ஆனேன்னு வச்சுக்கோங்களேன், நான் உண்மையில பயந்துருவேன். பியூட்டிஃபுல் பெயிண்டிங். இந்த ரெசார்ட்ல நிறைய பெயிண்டிங்ஸ் வச்சிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம இப்ப திரும்பி நம்ம ரூமுக்கு போகலாம். நீங்க யாராச்சும் வந்து கேரளா வரீங்க, நீங்க யாராச்சும் வந்து மூணார் வரதுக்காக பிளான் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்க கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி வாங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டி. நல்லா இருக்கு வியூ எல்லாம். இந்த லிஃப்ட்ல ஏறவங்களுக்கு தான் தெரியும்ல, லிஃப்ட் அப்படியே தட்டுலேயும் ரஷ் ஆகும், பூம் அப்படின்னு கீழே போகும். திரும்பி பார்க்க முடியாதுனால இப்ப நீங்க நினைக்கிறீங்க என்னென்ன பயம் இருக்கு அப்படின்னு தான். என்னென்னமோ பயம் இருக்கு, எல்லாமே சரி பண்றேன். ஹனிமூன் கப்புள்ஸ் அங்க கீழே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. நான் வந்து கொஞ்சம் இங்க மேல எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிசப்ஷன் போறோம். ஓ, எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சி போச்சு மக்களே. இங்கேயே வாழலான்னு தோணுது. உங்களுக்கு கேக்குதான்னு எனக்கு தெரியல. சீவீடுன்னு சொல்லுவாங்கல்ல, சீவீடுக்கு வந்து தமிழ்ல என்ன சொல்லுன்னு தெரியல எனக்கு. சீவீடு இருக்குல்ல, அந்த ஒரு சவுண்டு கேக்குது. உங்களுக்கு கேக்குதான்னு எனக்கு தெரியல. எனக்கு கேக்குது. எனக்கு கேட்டா உங்களுக்கு கேட்ட மாதிரி தானே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி என்ன சொல்லி தப்பிச்சுக்கிறேன். இயற்கைதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு எப்பவுமே வந்து இந்த உள்ள ஒரு ரொம்ப க்ளோஸ்டான ஒரு இடம், அந்த க்ளோஸ்டான இடத்துல வந்து உட்காந்துட்டு இந்த டிஜே பாட்டு, லவுட் மியூசிக், பப்பு பார்ட்டி, நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகுதுப்பா. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இடத்துல க்ளோஸ்ட்ரோஃபோபிக் ஆகும். எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் ஆகும். பட் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ். உங்களுக்கு தெரியுது பேக்ல வந்து கிளவுடா இருக்கு. அது என்ன கிளவுடுன்னு தெரியுமா? அது கோடை பார்க்கணும்னு ஆசை இருக்கா? வாங்க, இங்க வாங்க, மூணாருக்கு வாங்க. இப்ப டைம் என்னன்னு தெரியுமா? அவ்வளோ டைம் கூட ஆகல பாருங்க. நம்ம டைம் பார்ப்போம் போன்ல. 3:53 அவ்வளவுதான் ஆகுது டைம். 3:53னா 4 o'clock கூட ஆகல. அப்போ இப்படிதான் இருக்கு அப்படின்னு வந்து நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு கண்ணே தெரியாம இருக்க போகுது. அந்த அளவுக்கு கோடை வரப்போகுது. ஓ மை காட். கண்டிப்பா வந்து என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டை கூட்டிட்டு நான் இங்க வருவேன். ஓகேவா? டு மை ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் வில் கம் ஹியர். ஓகே, பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்பாடா கடவுளே, தேங்க்யூ. இந்த மாதிரி அழகான வியூஸ் எல்லாம் என் கண்ணுக்கு காமிச்சு கொடுத்ததுக்கு தேங்க்யூ. மக்களே, நம்மளுக்கு இது வரைக்கும் இது விளையாடுறதே இல்ல. பட் இப்பதான் நம்ம இப்படிதான் நம்ம கத்துக்கணும். இது தெரிஞ்சவங்க என்ன வந்து திட்டக்கூடாது, சரியா? அந்த ஹோல் வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. கரெக்டா ஹோலுக்குள்ள போட்டுக்கலாம். நம்மளுக்கு இது செட் ஆகாது, நம்மளுக்கு தெரியாத விளையாட்டுது. அதனால அவங்களே விளையாடட்டும். நம்ம தூரமா நின்று பாக்குறதுதான் நல்ல ஐடியாவா இருக்கு. அதுக்குள்ள அந்த கோடை போயிடுச்சு பாருங்க. இப்போ இவ்வளவு நேரம் வந்து அந்த புகையா இருந்தது, கோடையா இருந்தது, எல்லாமே அதுக்குள்ள போயிடுச்சு. இவ்வளவு நேரம் அந்த புகையெல்லாம் இருந்தது. அங்க விளையாட போனா அந்த கேப்ல அந்த புகை போயிடுச்சு. நம்ம ஹனிமூன் கப்பல் வந்து அங்க நிக்கிறாங்க. டு மை ஃபியூச்சர் ஹஸ்பண்ட். அடுத்த வருஷம் நம்ம அப்படி நிக்கிறோம், இந்த வெதர் என்ஜாய் பண்றோம். ஓகே, ஐ வில் டேக் யூ ஹியர். நான் உங்களை அங்கே கூட்டிட்டு வரேன். நீங்க என்ன கூட்டிட்டு வர வேண்டாம், நான் உங்களை அங்கே கூட்டிட்டு வரேன். அதே போஸ்ட்ல நம்ம அங்க நிக்கிறோம். ஓகேவா? எங்க பேக்ரவுண்ட்ல ஒரு போட்டோ ஷூட் நடக்குது பாருங்க. அவர் வேற போஸ்ட் சொல்லி கொடுக்குறாரா? நல்லா இருக்கும் மக்களுக்கு. எப்படி வந்து நாங்க 2 பேரும் ஒரு குடும்பத்துல பிறந்தேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் வந்து கேமரா முன்னாடியே வாழ்ந்துட்டு இருக்கேன். அவ வந்து கேமரான்னு பார்த்தா பயந்து ஓடிடுவாங்க. இப்ப நம்ம வந்து ஜீப்ல வந்து ட்ரெக்கிங் பண்ண போறோம். நம்ம ஜீப் போவோம் மக்களே, ஜீப்ல ஏறி போலாம். இந்த ஜீப்ல தான் நம்ம போக போறோம். ஓகே, அப்ப நம்ம இதுலதான் பிடிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இப்படி உள்ள ஏறணும்னு நினைக்கிறேன். அம்மா, அட்வென்ச்சரஸா தான் இருக்க போகுது நம்ம ஜீப்ல. அம்மா, ஐயோ மக்களே, நம்ம ரொம்ப ஸ்டீப்பா இருக்க வேண்டி அது இப்படி இருக்கு மக்களே. கை காலெல்லாம் வரைக்குது. கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes ரெஸ்ட் தேவைப்படுது இருக்கு. அந்த ஜீப் ஜர்னி வந்து ரொம்ப ஸ்கேரியா இருந்தது, உண்மையிலே சொல்றேன். அந்த ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்தா எனக்கு இங்கெல்லாம் வலிக்குது, எனக்கு தலையெல்லாம் சுத்துது. நான் ஜென்ரலி அட்வென்ச்சரஸான விஷயங்கள் பண்ற ஒரு ஆள் கிடையவே கிடையாது. லைஃப் எல்லாம் ரிஸ்க் வச்சு எந்த மாதிரி ஒரு வேலையும் நான் பண்ற ஒரு பொண்ணு கிடையவே கிடையாது. ஆனா என் தங்கச்சி எல்லாம் அந்த மாதிரி பண்ணா. பட் நான் அப்படி கிடையாது. ஐயோ தலை சுத்துது. அவங்க 2 பேரும் அட்வென்ச்சரஸ் பண்ண போயிட்டாங்க. ப்ராப்பர்ல நடக்க போறாங்களா? உண்மையிலே வந்து என்ன மாதிரி எல்லாம் பண்றாங்க பாருங்களேன். ஒரு ட்ரிப்பு போனா அந்த கேங்ல எப்பவுமே வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸான விஷயங்கள் பண்ற ஒரு 4-5 பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் அதுங்க 2 பேரும் கயிறுக்கு மேல ஏறி நடக்கிறாங்க பாருங்களேன். நம்ம இல்லப்பா, ஒரு ஜீப்ல ஏறினதுக்கே எனக்கு இப்ப நெஞ்சு வலிக்குது, தலை வலிக்குது, கழுத்து வலிக்குது, கண்ணு வலிக்குது, மூக்கு எல்லாமே வலிக்குது.
ஓகே, அவங்க அட்வென்ச்சரஸ் பண்ணி நடக்கட்டும், நான் என் வேலையை பார்த்து வேற இடத்துக்கு போறேன். ட்ரெஸ் எல்லாம் ஃபுல் நனைஞ்சிடுச்சு. சம்மந்தமே இல்லாத ஒரு ட்ரெஸ் போட்டு நான் இந்த ட்ரெக்கிங் பண்ண வந்திருக்கேன்னா பரவாயில்ல. சம்டைம்ஸ் ஐ வாண்ட் டு ஃபீல் லைக் அ பிரின்சஸ். இது அங்க வந்து என்னமோ நடக்குது. ஒரு அங்கிள் வந்து நடந்துட்டு பயந்துட்டு திரும்பி போறாரு. அவனுங்க 2 பேரும் ஆதி தூரத்திலே வந்துட்டாங்க. உளுந்தா கீழே தண்ணி தான், மேல அவங்க கீழே தண்ணி. வெரி பியூட்டிஃபுல். அவங்க அப்படி போறாங்க, நான் இப்படி போறேன். ரோட்ல நடக்கிறது தான் எனக்கு பிடிக்கும், கயர்ல நடக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். இப்ப ரிக்ரெட் பண்றாங்க போல எதுக்கு மேல ஏறினேன்றது. பாருங்க, என்ஜாய் பண்ணட்டும். இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா? இங்க ஒரு கேவ் ரூம் இருக்காமா. கேவ் ரூம், கேவுக்குள்ள ரூம் வந்து நம்ம கேவ் ரூம்னு சொல்லுவோம். அது வந்து சூப்பரா இருக்கும். ஆனா நான் கேவ் ரூம் வந்து நான் புக் பண்ணல மக்களே. அது நான் பண்ணியிருந்திருக்கணும். ஹாய், இதோ இங்க எழுதியிருக்காங்க பாருங்க, கேவ் ரூம். நல்லா இருக்கு இந்த கேவ் ரூம். பாறைக்குள்ள அவங்க ரூம் கட்டியிருக்காங்க. அடுத்த வாட்டி வரும்போது நம்ம அந்த பாறைக்குள்ள தங்கலாம். எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சது என்னன்னு தெரியுமா? இந்த காட்டுக்குள்ள பாம்பை தவிர்த்து எது எந்த இருந்தாலும் எனக்கு ஓகேதா. சவுண்டு கேக்குதா உங்களுக்கு? அந்த கீ கிரு கிரு கீ அப்படின்னு, அது வந்து சீவீடு. எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சி போச்சு மக்களே. எந்த ஊர் போனாலும் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்? நான் வீட்டுக்கு திரும்பி வர மாட்டேன்னு தானே சொல்லுவேன். அதேதான் இங்கே சொல்ல போறேன். நான் வீட்டுக்கு திரும்பி வர மாட்டாப்பா, நான் இங்கேதான் தங்க போறேன். காட்டுக்குள்ள தங்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் இந்த ரெசார்ட் ஃபுல்லாவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி, இங்க இருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் சுத்தி பார்த்தாச்சு. ஆமா மக்களே, நான் இங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கிற டைம்ல தான் ஒரு விஷயம் பார்த்தேன் மக்களே. இங்க ஒண்ணு இருக்கிறது பாத்தீங்களா? ஒரு புழு, ஒரு வித்தியாசமான ஒரு புழு. இந்த புழுக்கும் எனக்கு ஒரு கதை இருக்கு. என்ன கதைன்னு ஒரு கதை சொல்லட்டுமா? நான் சின்ன வயசுல ஒரு 3rd or 4th படிக்கும் போது நினைக்கிறேன், ஒரு சம்பவம் நடந்துருச்சு. எங்க அப்பா அம்மா படம் பார்க்க போனாங்க. எனக்கு வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. பச்சை குழந்தைனா நான் சும்மா உட்கார மாட்டேனா. என்ன ஆயிடுச்சு, பெரியப்பா வீட்டுல வந்து இதே மாதிரி ஒரு பலாப்பழம், எங்களுக்கு அங்க சக்க மரம்னு சொல்லுவாங்க, இதே மாதிரி ஒரு பலாப்பழம் மரம் இருந்தது. ஓகேவா? அந்த மரத்தை நான் போயிட்டு கட்டி பிடிச்சேன். அப்ப சின்ன குழந்தை இல்ல, கட்டி பிடிச்சேன். ஒரு ஒரு ரொம்ப குட்டி போன ஒரு 3rd or 4th வச்சுக்கோங்களேன். அப்படியே சட்டையெல்லாம் போடாம அந்த மரத்தை வந்து நான் போய் கட்டி பிடிச்சிட்டேன். ஓகே, கட்டி பிடிச்ச போது ஏதோ ஒண்ணு சாஃப்டா எனக்கு தெரிஞ்சது. ஓகேவா? சாஃப்டா தெரிஞ்ச போது நான் மறுபடியும் இழுத்து கட்டி பிடிச்சிட்டு இந்த மரம் ரொம்ப சாஃப்டா இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். நான் ஃபீல் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு இங்கெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இடுப்பெல்லாம் வயரெல்லாம் வந்து எனக்கு அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிக்கிற ரொம்ப நேரம் அரிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என் உடம்பு ஃபுல்லாவே வந்து ரெட்டு. இங்க ஃபேஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா ரெட்டு, கையெல்லாம் இங்கெல்லாம் ஷோல்டர் இங்கெல்லாம் ஃபுல்லா வந்து ரெட்டு கலர் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்க அக்கா ஓடி வந்து என்ன கதைன்னு வந்து பார்த்தா, என்ன கதை, ஃபுல் புழுவாதான் நான் கட்டி பிடிச்சேன். ஒரு கேப் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மரம் ஏறுறது, தண்ணியில குதிக்கிறது, கீழே விழுந்துருது, புழுவை போய் கட்டி பிடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் நான் பண்ணுவேன். எவ்வளவு சீனிக்கா இருக்கு பேக்ரவுண்ட். இட்ஸ் பியூட்டிஃபுல். ட்ரீ ஹவுஸ். ஓ, ட்ரீ ஹவுஸ் இங்க இருக்கா? காலு செம்ம வலி. என் மனசு அப்பவே சொல்லிக்கிச்சு இந்த செப்பல் போட வேணாம். ஆனா என் மனசு மறுபடியும் என்கிட்ட சொல்லிக்கிச்சு இந்த செப்பல் போட்டுக்கோன்ட்டு. தேவையில்லாம இது போட்டேன்னா கால் வந்து செம்மையா வலிக்குது. சம்மந்தமே இல்லாத ட்ரெஸ் போட்டேன் பாருங்களேன், ஃபுல் ட்ரெஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. ஓ, இங்க வித்தியாசமா ஒரு செடி ஒன்று இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணும். மசாலா டீ எங்க மேல வந்து அந்த ஃபில்டர் பண்ண மாட்டாங்க, அப்படியே இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு டீ குடிக்கும்போது கொதிக்கிற டீ சூடு இருந்தால் தான் இறங்கும். கொதிக்கிற சூடுல இருந்து ஒரு இன்ச்சு கம்மியானா நல்லா குடிக்க முடியாது. இப்போ கொதிக்கிற சூடுல இருந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, ஏன்னா மழை பெய்யுதுல. குளிர் இருக்கா, இயற்கையில வந்து ரொம்ப குளிர் இருக்கு. அந்த இயற்கை குளிர்ல வந்து இப்போ ஊதுறது வந்து சூடு கம்மியாறதுக்கு இல்ல, மேல மசாலா போட்டிருக்காங்க, அந்த மசாலா போறதுக்காக. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் வண்டியில ஏற போற மக்களே மறுபடியும். இப்ப நான் வந்து வந்த வழி உங்களை காமிக்கிறேன். ஓகேவா? இப்ப நம்ம கீழே இருக்க, இப்ப நம்ம ஏற போறோம். அப்ப நம்ம இறங்கி வந்தோம், இப்ப நம்ம ஏற போற. வெரி ரிஸ்கி, அது இந்த மழையில ஏறும்போது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் டேஞ்சர்ன்றது எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. இறங்கும் போதுதான் நம்மளுக்கு ரிஸ்கா இருந்தது, ஏறும்போது காமெடியா தான் இருக்கு. வந்து ஃபோக் ஆயிடுச்சு மக்களே. அதாவது இந்த ஒயிட்டு அந்த கோடைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒண்ணுமே தெரியாது கண்ணுக்கு. காமிக்கிறேன், முன்னாடி நின்னா அதே இடம் தான், பட் இப்போ ஒண்ணுமே தெரியல தானே மக்களே. நம்ம திரும்பி ரூமுக்கு வந்துட்டோம். டெல்மியும் மனுவும் வந்து வெளியே போயிட்டாங்க.
அவங்க இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டாங்க. இந்த வெளியே இருக்கிற இந்த வியூ நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்கலாமா? இந்த ரூம்ல இருந்து இருக்கிற வியூ பாருங்க, ஃபுல் காடையா இருக்கு. இந்த டைம்ல ரோடே தெரியாது. 5:30 6 o'clock தான் ஆகுது. ஆனா இப்படிதான் இருக்கு. இது ஆக்சுவலி கப்பிள் ஃப்ரெண்ட்லி ரெசார்ட். ஆனா இப்ப நம்மளுக்கு நான் கப்பிள் இல்லைன்றதுனாலையும், நம்மளுக்கு இப்போ ஹஸ்பண்ட் இல்லைன்றதுனாலையும், நம்மளுக்கு இப்போ பார்ட்னர் இல்லைன்றதுனாலையும், பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்றதுனாலையும் எல்லாமே ஒண்ணுதான். நம்ம தனியா தான் உட்காந்துருக்கோம். ஆனா கூடிய சீக்கிரம் நம்மளும் நம்ம பாய் ஃப்ரெண்ட் கூட இந்த வியூ என்ஜாய் பண்ணி இங்க வருவேன். ஏன்னா நான் ஏற்கனவே யூனிவர்சிட்டி கிட்ட சொல்லிட்டேன் that I am truly looking for a partner. ஆக்சுவலி எனக்கு கல்யாணம் பண்ண வேணான்ற மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். ஏன்னா நம்ம சொசைட்டில பாக்குற நிறைய விஷயங்கள் பார்த்து எனக்கு கல்யாணம் மேல எனக்கு விருப்பம் இல்லாம போச்சு. கல்யாணமே வேணான்ற முடிவுல தான் நான் இருந்தேன். ஆனா என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆன பிறகு அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு லைட்டா கல்யாணம் ஆசை வந்துருச்சு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஏர்த்ல இருக்கிற என்னோட லைஃப் வந்து ஒரு 80 வயசு வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிறகு 80 வயசுக்கு மேல நான் டாடா பை பை சொல்லிக்கிறேன். ஆனா அந்த 80 வயசு வரைக்கும் நான் ஹெல்த்தியா இருக்கணும். அதுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணணும், நல்லா இன்புட் கொடுக்கணும். ஓகே, அதெல்லாம் ஓகே தான். லைஃப் ஸ்டைல் எல்லாம் கரெக்டா வச்சுக்கணும். ஸோ என்னோட பிளான் என்னன்னா, எனக்கு கரெக்டான ஒரு பார்ட்னர் வந்தா, தங்க குட்டி மாதிரி ஒரு பார்ட்னர் வந்தா, எனக்கு பிடிக்கிற மாதிரி, நம்மளோட ஒரு ஐடியா இருக்கும்ல, ஒரு 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 கான்செப்ட் இருக்கும்ல, என் பார்ட்னர்னா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் எனக்கு கிடைச்சு நான் ஹாப்பி தான். நான் நிறைய தனியா பேசுறேனோ, என் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட தானே நான் பேசுறேன். அதனால பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. எங்க ஃபேமிலியிலுமே வந்து எல்லாருக்குமே கல்யாணம் ஆச்சு மக்களே. எனக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆகல. ஏன் கல்யாணம் ஆகலன்னா, இவ்வளவு நாள் வந்து கல்யாணம் பண்ற பிளானே எனக்கு இல்ல. நான் சொன்ன மாதிரி என் தங்கச்சி கல்யாணம் பார்த்த போதுதான் எனக்கு வந்து லைட் ஆசை வந்துருச்சு. பட் அது வந்து 50-50 தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த எஃபர்ட் போடுற ஒரு பையன் வந்தா, தட்டுறோம் தூக்குறோம், உடனே கரண்ட் போச்சு. தட்டுறோம் தூக்குறோம்னு சொன்ன உள்ள கரண்ட் போச்சு. எனக்கு ஆக்சுவலா தமிழ் பையனை கல்யாணம் பண்ண பிடிக்கும் மக்களே. ஏன்னா வந்து எனக்கு தமிழ் கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உண்மையில பிடிக்கும். அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் வச்சு, நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ண எனக்கு ஆசையா தான் இருக்கு. நிறைய ஆசை இருக்கு, நடக்குமான்னு தெரியல. நேத்து என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னாங்க, நீ பிடிச்ச மாதிரி அந்த இடத்துக்கு வண்டி எடுத்துட்டு போற, இந்த இடத்துக்கு வண்டி எடுத்துட்டு போற, அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வந்து சும்மா என்னென்னமோ பண்ற, அதெல்லாம் எங்களால பண்ண முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. பண்ண முடியாதுதா. கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆனோன்ற பிரச்சனை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்ற பிரச்சனை. கல்யாணம் ஆனவங்க சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணாதே. கல்யாணம் ஆகாதவங்க சொல்லுவாங்க கல்யாணம் ஆகணும். 30s இருக்கிறவங்க சொல்லுவாங்க கல்யாணம் வேணாம். ஆக்சுவலி கல்யாணம் நல்லதா கெட்டதா மக்களே? உங்களுக்கு என்ன தோணுது? கல்யாணம் நல்லதா கெட்டதா? ஐ டோன்ட் நோ. இன்னைக்கு நம்ம வேற என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு என்னென்னமோ ஆக்டிவிட்டிஸ் இங்க இருக்கு. வந்துட்டு குக்கிங் சொல்லி கொடுக்குறாங்களா? அப்பா ஒரு குக்கிங் வந்து பண்ணது போதும்னு இருக்கு. எனக்கு இதுக்கு மேல குக்கிங்னு கேட்கும் போதே என் தலை வெடிக்குது. நான் சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு மேல எனக்கு வரப்போற ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்கு வந்து குக்கிங் தெரிஞ்சா நான் ஹாப்பியா இருப்பேன். ஏன்னா எனக்கு அவன் கொஞ்சம் சொல்லி கொடுத்து, இல்ல அவன்னு சொல்லனா அவருன்னு சொல்லுவான். நான் என்ன யோசிக்கிறேன்னா, கொஞ்சம் சமையல் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பையனா இருந்தா கரெக்டா இருக்கும்னு தோணுது. மக்களே, உங்களுக்கு பாட்டு கேக்குதா? வயிற்றுல இருந்துதா? எனக்கு பசி. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம், எங்கேயாச்சும் போகலாம். எனக்கு பசிக்குது. எனக்கு ரெஸ்டாரண்ட் பசிக்குது மக்களே, தாங்க முடியல. ரெஸ்டாரண்ட் அங்க சமைக்கிறது வந்து சொல்லி கொடுக்குறாங்களா? ஆனா அவங்களே தான் பண்றாங்க. கொஞ்சம் தூரமா நிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. பழம்பொரி பண்றாங்க மக்களே. உங்களுக்கு பழம்பொரி பிடிக்குமா? கேரளால மெயினான விஷயம் வந்து பழம்பொரி. பழம் கிடையாது, பழம். அதான் அவரு பண்றாரு. நம்ம இப்படி தூரமா நின்று பார்ப்போம், நம்ம பண்ண போறது இல்லை. ஆக்சுவலா அவங்க சொல்லிதான் கொடுக்குறாங்க. அதை பார்க்கதான் நம்மளால முடியும், செய்ய முடியாது. சிரிக்கவே மாட்டேங்கிறாரு, ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு. இப்ப சிரிக்கிறாரு. பழம்பொரி இஸ் ரெடி. உண்மையிலே வந்து இந்த குக்கிங் கிளாஸ் எல்லாம் நான் பார்க்க வரல. எனக்கு பசி மக்களே, பசி மக்களே. சாப்பிடுறது தப்பு இல்லை, அது ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஆனா எப்பவுமே வந்து கண்டதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. நான் அப்படி கண்டது சாப்பிடுற ஆளும் கிடையாது, பார்த்துதான் சாப்பிடுவேன். இதே இந்த ட்ரைபோர்டு கீழே இறங்கி போகுது. ஏய் தம்பி, இல்லடா ட்ரைபோர்டு நான் பார்த்தா அப்படின்னு இறங்கி போகுது. என் பின்னாடி ப்ளூவா தெரியுதா? அது என்னன்னு தெரியுமா? ஏன் இந்த ட்ரைபோர்டு மறுபடியும் கீழே இறங்கி போகுது? ஒரு ட்ரைபோர்டு யூஸ் பண்ண முடியாது, தெரியாது, ஒன்றும் தெரியாது. யூடியூப் பிளாக் பண்றாங்களாம். நம்ம குக்கிங் கிளாஸுக்கு சொல்லி வந்து நம்ம வந்து பழம்பொரி சாப்பிட வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற 10 கிலோ ஆயில் வந்து வெளியெடுத்து பண்ணணும், இல்லைன்னா ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் வரும். ஆனா இருந்தாலும் டிசிடிசில நான் பண்ண அந்த அளவுக்கு வராது. டிசிடிசில நான் சமைச்ச எல்லா ஐட்டம்ஸும் நீங்க பாத்திருப்பீங்க தானே? அதை பத்தி உங்களோட உறுப்பு இல்லையே, வேற என்னமோ ஒரு வார்த்தை. ஐயோ, கருத்து. உறுப்பு கிடையாது, கருத்து. அதை பத்தி உங்களோட கருத்து, ஷெஃப் டெல்னாவை பத்தி உங்களோட ஒப்பீனியன். ஸோ நான் இது சாப்பிட்டு முடிக்க போறதெல்லாம் கிடையாது, ஒண்ணுதான் சாப்பிட போறேன். பிளஸ் ஒரு டீ மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேம்ப் ஃபயர் போறோம். ஸோ அங்க வந்து என்னென்ன நடக்க போகுதுன்னு உங்களை நான் காமிக்கிறேன், சரிங்களா? அப்புறமும் பார்க்கலாம். நான் ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருந்த மக்களே, நல்ல புள்ள நானும், தெரியுமா? பார்த்தாலே தெரிகிறது.
ட்ரிப்பு வந்துட்டு படிக்கிற அப்படின்றது உங்களால நம்ப முடியுதா? ஆனா நம்பியே ஆகணும். என்னன்னா எனக்கு வந்து MBA லாஸ்ட் செமஸ்டர் கேம்ப் ஃபயர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமா. எங்கேயோ பாட்டு கேட்குது எங்கேன்னு பார்ப்போம். எல்லாருமே கப்பலா போறாங்க. நான் மட்டும் தனியா ட்ரைபோர்டு மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். என் கை பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நான் பிடிக்கிறதுக்காக ட்ரைபோர்டு இருக்கு, அவ்வளவுதான். பாட்டெல்லாம் கேக்குது. கேம்ப் ஃபயர் பார்த்துட்டு வரலாம். 2 பேரும் வெளியே போனேன்னு சொன்னால டெல்மியும் மனு காணும். எங்க போயிட்டாங்க? நல்லா தண்ணியா இருக்கு. ஹாய், நல்லா இருக்கு. அப்புறம் யாருமே இல்லை அங்க கேம்ப் ஃபயர்ல. நம்ம கிளம்பி போலாம். கப்பல்ஸ் என்ஜாய் பண்ணட்டும். அங்க ஒரு கப்பல் இருக்காங்க. நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நம்ம போயிட்டு டெல்மி மனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வர சொல்லிட்டு சாப்பிட போலாம். ஆமாமா, டக்குன்னு இருட்டா இருந்துச்சுட்டு ஒரு பொறுக்கணும். ஓகே, கேம்ப் ஃபயருக்கு நான் சும்மா போயிட்டு திரும்பி வந்துட்டேன். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மறுபடியும் அசைன்மெண்ட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், டெல்மி மனுக்கு கூப்பிட்டுட்டு நம்ம போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நம்ம தூங்குவோம்.